strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 68 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் SRH vs KKR அட் டெல்லி. ஆக்சுவலா இது SRH ஓட ஹோம் கேம், உங்களுக்கே நல்லா தெரியும். ரிவைஸ்ட் ஷெட்யூல்ல சில பர்டிகுலர் கிரவுண்ட்ஸ்ல BCCIனால மேட்ச் ஷெட்யூல் பண்ண முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி மேட்சஸ் எல்லாமே டெல்லி ஜெய்ப்பூர்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் SRH அவங்களோட ஹோம் கேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்லியில விளையாண்டாங்க. அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் SRHங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். லாஸ்டா ஒரு 4 மேட்சா அவங்க வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 50% ஓகே இனிஷியலா விளையாடினாங்கன்னா கண்டிப்பா இவங்களும் டாப் 4ல குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அந்த SRH டீமை பார்த்து நம்ம இனிஷியலா பயந்தோம் பாத்தீங்களா, அப்பா வேற லெவல்ல இருக்குப்பா பேப்பர்ல ஸ்குவாடா பார்க்கும்போது. நான் என்னோட டாப் 4ல வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் IPL 2025 வந்து பாத்தீங்கன்னா SRH வச்சிருந்தேன். ஓகே, இந்த KKR கூட தான் வச்சிருந்தேன். ஏன்னா ஆன் பேப்பர் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. ஸோ SRH வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 4 மேட்ச் தான் ஒரு ரியல் SRH டீம் மாதிரி விளையாடிட்டாங்கன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா தேர் ஃபேன்ஸ் வில் பி சோ ஹாப்பி. ஈவன் தோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் 4 குவாலிஃபை ஆனாலும் லாஸ்ட் 4 மேட்சா குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் விளையாடிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு ஃபியர்லெஸ் SRH பார்த்திருக்கோம் பாத்தீங்களா, அதை கிளியரா கட்டா காமிச்சாங்கன்னு தான் சொல்ல முடியும். முதல்ல அவங்க டாஸ் இன் பண்ணி பேட்டிங் எடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டெல்லி சின்ன கிரவுண்ட் தான், நினைச்சிருந்தா டாஸ் இன் பண்ணி போலிங் எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லிருக்கலாம் பேட் கமின்ஸ். நான் ஒரு பேட்டிங் எடுத்ததே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா தெரிஞ்சது. KKR டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி அவங்க விளையாடல இந்த சீசன்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆயிருக்கு. அவங்களோட அந்த டிராஃபி வின்னிங் கேப்டன் ஷ்ரேயாஸ் ஐயரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்ஷன்ல எடுக்கல, விட்டுட்டாங்க. ஓகே, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ். அண்ட் சில பர்டிகுலர் பிளேயர்ஸ் லைக் ஃபில் சால்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ல விட்டுட்டாங்க. அவங்களாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணாங்க போன வருஷம் அவங்க டைட்டில் அடிச்சதுக்கு. ஸோ இந்த வருஷம் நிறைய பிளேயரை ட்ரஸ்ட் பண்ணி போனாங்க, லைக் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் எல்லாம். அன்பார்ச்சுனேட்லி அவங்களாம் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ KKR யூனிட்டை பார்க்கும் போதே இல்ல ஒரு ப்ராப்பரான பேட்டிங் ஆர்டர் இல்ல. போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டூ மச் டிபெண்டன்ட் அப்பான் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் டேவா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த டீம் ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் ஒராராலாம் அந்த கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஆண்ட்ரூ ரசல். பட் அந்த 3 ஃபாஸ்ட் பவுலருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பயங்கரமான ஃபெயிலியர். வைபவ் ஒராரா டு சம் எக்ஸ்டென்ட் சில மேட்சஸ்ல சுமாரா போட்டாரு வேணா சொல்லலாம். பட் ஹர்ஷித் ராணாவும் சரி ஆண்ட்ரூ ரசலும் சரி சோ டிசப்பாயிண்டிங் இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்லன்னு சொல்லி ஆகணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டாஸ் என் பண்ணி பேட்டிங் எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பேட்டிங் மட்டும் எடுத்தது இல்லைங்க, 278 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்ல SRH 300 அடிப்பாங்க போல இருக்கு. அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் RRோட பொழப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒரு ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா இவங்களே பீட் பண்ணுவாங்க. இவங்க ஓன் ஸ்கோரே இவங்க பீட் பண்ண போறாங்க போல இருக்கு. கண்டிப்பா 300 வந்துரும் அப்படின்னு மாதிரி நினைச்சோம். ஆனா கொஞ்சம் லைட்டா புல் பேக் பண்ணாங்க KKR அண்ட் 278ல வந்து முடிச்சாங்க. ஸ்டில் தட் இஸ் ஒன் ஹெல் ஆஃப் ஸ்கோருங்க. அதுல கண்டிப்பா நம்ம ஹியூஜ் கிரெடிட் ஹென்ரிக் கிளாசருக்கு கொடுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் 100, 37 பால்ஸ் 100 அடிச்சாரு. he was unstoppableங்க. அவ்வளவுதான், வேற சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எஸ், குட் ஸ்டார்ட் ஃப்ரம் அபிஷேக் சர்மா ஆல்சோ அண்ட் ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் டிராவிஸ் ஹெட். அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, டிராவிஸ் ஷேக் அப்படின்னு தானே பேர் வச்சிருக்காங்க ஓபனர்ஸ்க்கு. 2 பேருமே 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கரெக்டா நம்பர் 3ல ஹென்ரிக் கிளாசனுக்கு இந்த வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சூப்பரா விளையாடுனாரு. ஐ திங்க் இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும் SRH அடுத்த எடிஷன்ல. ஏன்னா நம்பர் 3ல இஷான் கிஷன் வரது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஹென்ரிக் கிளாசன் மாதிரி ஒரு சூப்பர் பிளேயரை நீங்க ரொம்ப கீழே இறக்கி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அண்டர் பிரஷர்ல அவர் வந்து ஆடும் போது அவரோட நேச்சுரல் கேம் அவரால் விளையாட முடியல. இதுவே நம்பர் 3ல வந்து ஆடினா நான் எப்படி விளையாடுவோம் பாருன்றதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஹென்ரிக் கிளாசன் காமிச்சாரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். எஸ், இது வேணா ஒரு சின்ன கிரவுண்டா இருக்கலாம், பாட்டா விக்கெட்டா இருக்கலாம், பட் ஸ்டில் இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ்ங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. இஷான் கிஷனும் வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆனாலும் அவருமே ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன ஒரு கேமியா லாஸ்டா வந்து ஆடி போனாரு. ஆனா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, டிராவிஸ் ஹெட்டும் சரி ஒரு பக்கம் ஹென்ரிக் கிளாசனோட இன்னிங்ஸ்ல முக்காவாசி ஷாட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் ரொம்ப சின்னது, ஸ்ட்ரெயிட் இன்னுமே சின்னது. அதனால ஈவன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பர் பால கூட கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பீரியட்ல அந்த 10 to 12 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அடிச்ச 6, 4 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைட் ஸ்கிரீன் கிட்ட தான். அதெல்லாம் ஒரு கால்குலேட்டிவா விளையாடுனாங்க. பாக்கிறதுக்கே செமையா இருந்தது. ஒரு பக்கம் வீடியோ கேம் பாக்குறோமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா KKR போலர்ஸ் அந்த அளவுக்கு போரா போட்டாங்க, அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ கிரெடிட் வந்து நம்ம SRH பேட்ஸ்மேனுக்கு முதல்ல கொடுத்துருவோம். அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். 278லாம் கண்டிப்பா சேஸே பண்ண முடியாது. அப்பயே தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் SRH வின் பண்ணிடுவாங்கன்னு. KKR போலிங் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சோ டிசப்பாயிண்டட் வித் அஜிங்கிய ரஹானே கேப்டன்ஷிப். 6 ஓவரா ஃபாஸ்ட் பவுலரே போட விடுறாரு. ஓகேவா, பவர் பிளே ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸே போட விட்டாரு. செம்மடி அடிக்கிறாங்கன்னு தெரியுது. மொமெண்டம் பிரேக் பண்ண ஒரு சுனில் நாராயணா, ஒரு வருண் சக்கரவர்த்தி ஆளுக்கு ஒரு ஓவர் பவர் பிளேலே கொடுத்துருக்கணுங்க. சம்டைம்ஸ் விக்கெட் விட கூட சான்சஸ் இருந்திருக்கும். ஆனா 6 ஓவருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கே கொடுத்து செம்ம அடிச்சு அவங்க ஃபார்முக்கு வந்துட்டாங்க, அதாவது டச்சுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பால் இவ்வளவு பெருசா தெரியுது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, வருணையும் பொழந்துட்டாங்க, சுனில் நாராயணையும் பொழந்துட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல.
இன்ஃபேக்ட் பவுண்டரிஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இல்ல, சிக்ஸஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஹானேயோட கேப்டன்ஷிப் ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயின்ட். அக்ரெசிவா வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டீங்க, தைரியமா தான் பவர் பிளேல கொடுங்களேன் வருண் சக்கரவர்த்திக்கும் சுனில் நாராயணுக்கும் ஒரு ஓவர். நிஜமா அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஐ திங்க் நிறைய பேர் அந்த பாயிண்ட்ல அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 279 நான் என்ன நினைச்சேன்னா இந்த டார்கெட்லாம் அடிக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 220 ஒரு 210 ஒரு ஃபைட்டாவது கொடுக்கட்டும் கேகேஆர், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நினைச்சா, அதாவது இந்த சேஸை வந்து அவங்க முன்னாடி டிசைட் பண்ணிட்டாங்க போல, இதெல்லாம் நாங்க சேஸ் பண்ண முடியாதுங்க, அதனால நாங்க வந்து சும்மா வந்து காஜ் ஆடிட்டு போறோன்ற மாதிரி. சுனில் நாராயண் மட்டும் தான் ஆடும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இவர் டார்கெட்காக ஆடுறாருன்னு. குவிண்டன் டி காக் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு, குர்பாஸ் விட்டுட்டு இப்போ குவிண்டன் டி காக் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்ல. அவர் என்னடானா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஆடுவார்னு பார்த்தா அவர் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு, விச் வாஸ் ஷாக்கிங் டு மீ அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ரஹானே, ரகுவன்சி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் விளையாடுற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு 190 to 100 டார்கெட் ஏற்ற மாதிரி அவங்க பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல ஐ திங்க் 78 for 5 ஏதோ நினைக்கிறேன், லைக் 120 130 ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன். லாஸ்டா வந்து அர்ஷித் ராணா வந்து ஒரு கேமியோ விளையாடுவாரு, ரமன்தீப் சிங் வந்து ஒரு 2-3 சிக்ஸ் அடிப்பாரு. அவங்க எல்லாம் கொஞ்சம் அடிச்சதுனாலதான் 168 வரைக்கும் போச்சு. இப்போ 110 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாம் அடிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ரன் வித்தியாசத்துல தோத்துருப்பாங்க. அப்படி ஒரு மரண தோல்வி தான் சொல்ல முடியும். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்க்கு இந்த ஒரு பர்டிகுலர் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்கட்டபிளான ஒரு சீசன் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இவன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடன் ஸ்பூன் வாங்காம இருந்தாலுமே ஐ திங்க் அவங்க 7th பொசிஷன் என்ன முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி, ஏன்னா அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்தது ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. அண்ட் கண்டிப்பா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களும் நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி வெங்கடேஷ் ஐயர் அவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாங்க, அவரை டிராப்பே பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ரிங்கு சிங் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆக்சுவலா ஃபார் கேகேஆர். நான் ரஹானேயோட கேப்டன்ஷிப் இந்த மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், ஒரு சில மேட்சஸ்லயும் அவர் சரியா பண்ணல, ஒரு சில மேட்சஸ்ல கேப்டன்ஷிப் நல்லா பண்ணாரு. அஸ் அ பேட்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா ரஹானே நல்லா விளையாடிட்டாருங்க, பட் அவருக்கு ஏத்த சப்போர்ட் ஆக்சுவலி இந்த டீம் கொடுக்கல, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். புரியுது உங்களுக்கு? கம்ப்ளீட்டா ரஹானே மேல பிளேம் பண்றதுல அர்த்தமே கிடையாது. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணாருதான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணல. பேட்ஸ்மேன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ஆடல, போலர்ஸ் கன்சிஸ்டன்டா போடல. இது ஒரு மிகப்பெரிய செட்பேக். பார்க்கலாம் அடுத்த வருஷம் எப்படி அவங்க வந்து எந்த பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி பிளேயர்ஸ் மினி ஆப்ஷன்ல எடுத்து திருப்பி ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. பட் எஸ்ஆர்எச் வேர் அவுட் ஸ்டாண்டிங். அவங்களோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஜமா சொல்றேன்ல, லாஸ்ட் 3 மேட்சா அவங்க போலிங் தான் வின் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஆனா இந்த மேட்ச்ல அவங்க பேட்டிங் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இட் ஷோஸ்ல அந்த குவாலிட்டி ஆஃப் த டீம். அதாவது எஸ்ஆர்எச் ஃபார்ம் பண்ணிட்டா எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு டீம்னு. பேட் கமின்ஸ் மட்டும் தான் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தாரு 2 overs, ஏன்னா அவர் நல்ல பேஸ் போட்டாரா, பேட்டிங் நல்லா வந்துச்சு. ஆனா மத்த போலர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்லோவர் பால் கட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஜெயதேவ் உனத்கட், அவரோட ஸ்பெல் ரொம்ப க்ரூஷலா இருந்தது. நான் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ் துபேங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாருங்க. அவரோட போலிங் ஸ்பெல்ல பார்த்து எனக்கு அப்படியே மெய்மருந்து போயிட்டேன், அப்பா என்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஏன்னா அவரோட ரிலீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். லாஸ்ட் 2 மேட்சஸாவே அவர் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ஆனா பியூட்டிஃபுல்லா போடுறாரு. செகண்ட் மேட்ச்ல விராட் கோலி விக்கெட் வேற எடுத்தாரு அகைன்ஸ்ட் ஆர்சிபி. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல்ல ஃபர்ஸ்ட் பால் எடுப்பாரு, அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா. ஐ திங்க் ஓவரால் ஹி டுக் 3 wickets. அன்பலியூபிள். எல்பிடபிள்யூ அண்ட் போல்ட் எடுக்கிறாங்க அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதை விட என்னங்க வேணும்? குவாலிட்டிங்க. ஹர்ஷ் துபே செம குவாலிட்டி. எஸ்ஆர்எச் will be so happy இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இந்தியன் டொமஸ்டிக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் so impressed with him. and இஷான் மலிங்கா once again ஒரு ஓவர்ல தான் மணிஷ் பாண்டே இறங்கி அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, மணிஷ் பாண்டே பத்தி பேச மறந்துட்டான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 6 விட்டாரு இஷான் மலிங்கா ஓவர்ல. மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு வேற எதுவுமே இல்ல. சோ அபார்ட் ஃப்ரம் தட் இஷான் மலிங்காவும் சூப்பரா போட்டாரு. அண்ட் லாஸ்ட் விக்கெட் வேற அந்த ஒரு காட்டன் போல்ட் எடுத்தாரு. அந்த காட்டன் போல்ட்டுக்கும் இஷான் மலிங்காக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடிருக்காங்க எஸ்ஆர்எச் லாஸ்ட் 4 மேட்சஸா. ஐ திங்க் அவங்க 6th பொசிஷனோ இல்ல ஐ திங்க் 6th பொசிஷன்ல தான் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். they will be very happy. என்னதான் குவாலிஃபை ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஹோப் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸுக்கு, அடுத்த வருஷம் நாங்க நல்லா வருவோம்டா அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து பேட் கமின்ஸ் கிரெடிட் கொடுக்கலாம். ஈவன் தோ டாப் 4 குவாலிஃபை ஆனாலும் அந்த லாயல்ட்டி, அந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் காமிச்சு வந்து இந்த ஃபுல் டோர்னமெண்ட் எந்துவா அந்த ஃபுல் 100% பேட் கமின்ஸ் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. அதுக்காகவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then